Beautiful families, welcome back to our Positive Ring Positive சேனல். இன்னைக்கான சூப்பரான ஒரு வீடியோ இருக்குது. என்ன தெரியுமா? ரொம்ப நாளாக நீங்கள் டவுட்டில் இருந்துகிட்ருக்கீங்களா? நீங்கள் ஒரு பர்சனுக்கு லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேவா? அந்த பர்சனை லவ் பண்ணுறீங்க, அந்த பர்சன்கிட்ட போயிட்டு உங்கள் லவ்வையும் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் அந்த பர்சன் உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணலை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு எதை சொல்கிறாங்களா? அப்படி சொல்லியும் சில இயர்ஸ்க்கு அப்புறம், டேஸ்க்கு அப்புறம் அவங்க தாட்ஸ் உங்களுக்கு வர்றது, அண்ட் ட்ரீமில் வர்றது, நேம் ஷோ ஆகுறது, இதெல்லாம் எதுக்காக நடக்குது? அவங்க தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல. நம்ம மைண்டில் ஏன் இந்த மாதிரி தாட்ஸ் அடிக்கடி வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதை நினச்சி தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த விஷயம் நமக்கு ரொம்பவே டவுட்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் லைஃப்பில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சோல் கனெக்ஷன் உங்கள் ரெண்டு பேருக்கும் கட் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாலும் ஒன்ஸ் உங்கள் மனசில் கனெக்ட் ஆன அந்த பாண்டு ஃபுல்லாக கட் பண்ண முடியாது. அதனால தான் அவரோட இமேஜ், அவரோட வாய்ஸ், அவரோட நேம் இன்னும் உங்கள் மனசில் ட்ரேஸ் ஆகுது, ஓகேவா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டெலிபதிக்கோட வைப்பு. சில சமயம் அவர் கூட உங்களுக்கு டெலிபதிக் பாண்ட் இருக்கிறதுனால தான் அவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்க உங்களை நினச்ச டைமில் சடனாக உங்களோட தாட்ஸில் வருவாங்க. இதுதான் என்னென்னா டெலிபதிக் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களோட தாட்லேயும் அவங்களோட ஞாபகம் டக்குன்னு வரும், ஓகேவா? ஸோ ட்ரீமில் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசன் இல்லாமல் அவங்களோட முகம் உங்கள் மைண்டில் வராது. ஏன்னா இன்கேஸ் வருது அப்படின்னா இதெல்லாம் ஒரு டெலிபதிக்கோட வைப்ஸ். உங்களை நினச்சிட்டு இருக்காங்க, உங்களோட தாட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, யூனிவர்ஸோட லெசன் இப்படி தான் நம்ம கற்றுக்க முடியும். சில பேர் நம்ம லைஃப்பில் வராங்க இல்லையா, எல்லாருமே பெர்மனெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, சில பேர் வர்றது நமக்கு ஒரு லெசனை கொடுத்துட்டு போவாங்க. இல்லை அமைதி, லவ்னா என்ன, ரிஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்குறோம். அதனால தான் யூனிவர்ஸ் நமக்கு இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் கொடுக்கும். அதேனால யூனிவர்ஸ் சிக்னல் இன்னும் வரும். இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்கணும். ரிஜெக்ஷன் எப்படி இருக்குது, லவ் எப்படி இருக்குது, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கற்றுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி அவங்க அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரியாக வரும். சோல் கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உங்களோட டெஸ்டினி பார்ட்னர் ஆகலைனாலும் கடைசி அவங்க தான் உங்களோட ஃபைனல் பார்ட்னர் ஆகலை அப்படின்னாலும் அவரோட ரோல் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். பாஸ்டில் கொடுத்த ஒரு வேர்டு, ஒரு ஸ்மைலு, ஒரு மெமரி, அது உங்களோட சோல் ஜேர்னிக்கு வேண்டியது தான். அதே கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகும் வரைக்கும் ட்ரீம்ஸ், தாட்ஸ், சிக்னல் இது எல்லாமே ஸ்டாப் ஆகாது. யூனிவர்ஸோட சிக்னல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நேம் ரேண்டமாக வருது. கிளாக்கில் இல்லை ஃபோனில் பார்க்குறீங்க, ஏதாச்சும் நம்பர் பிளேட்டில் பைக்கில் இதுலேயோ பார்க்குறீங்க. இந்த 1111 1221 இந்த மாதிரி ஒரு மிரர் இமேஜ் மாதிரி ஒரு நம்பரு. அப்புறம் சடன் சாங் அவங்களோட லைஃபையே ரிமைண்ட் பண்ணுது. எல்லாமே யூனிவர்ஸோட ஒரு ரிமைண்டர். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு முக்கியம். ஸோ ரிலீஸ் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் அவங்க வேண்டாம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாலும் இன்னும் உங்களோட மனசில் அவங்க இருக்கிறது நார்மல். இது யூனிவர்ஸோட சிக்னல். பாண்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா லெசன் கம்ப்ளீட் ஆகலை, ஆனால் அவங்களோட பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த கதை இன்னும் முடியல. லைக் எப்படின்னா இன்னும் நீங்கள் கற்றுக்கல அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் அது. அண்ட் அவங்கள திரும்ப வருவாங்க அப்படின்னு கூட சம்டைம்ஸ் சொல்லலாம். இல்லை அப்படின்னா அந்த பாண்ட் உங்களுக்கு ஒரு வழிகாட்டு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஒன்று இந்த மாதிரி தாட்ஸ் வர்றதுனால அவங்கவுங்க லைஃப்பில் வரலாம். இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லெசனை வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேவா? யூனிவர்ஸ் நமக்கு இப்படி தான் டீச் பண்ணும். ஒன்று கொடுத்தா முழுசாக கொடுக்கும், இல்லைன்னா நமக்கு வந்து லெசனை நம்ம கற்றுப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நம்மளோட ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு ஒரு ஒர்த்தாகவும் இருக்கும் சொல்லப்போனால். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரையாச்சும் ப்ரப்போஸ் பண்ணி அவங்களோட தாட்ஸை இன்னும் வச்சுட்டு இருக்கீங்களா? ஃபஸ்ட் அதை லீவ் பண்ணுங்கள். ஏன்னா அதை விட பெட்டர் லைஃப் அவங்களுக்காக காத்துட்ருக்கோம், நியூ பிகினிங் எல்லாமே. ஸோ நம்ம ஒரு குட்டையில் விழுந்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம எழுந்திரிச்சு வரதான் பார்க்கணும். நம்ம அதிலே இருக்கோன்னா என்ன ஆகும்? தண்ணியும் ஃபுல்லாகி நம்ம அதுக்குள்ளே தான் போவோம், நம்ம உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். ஸோ அதை தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு லவ் பண்ணுறாங்க, டெலிபதி சிக்னல்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தான் எடுத்துக்கணும். நல்ல யூனிவர்ஸ் வந்து நமக்கு நல்ல லெசன் கொடுத்துருக்கு, ஒர்த்தான பர்சனாக உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்கும். இதுதான் வந்து யூனிவர்ஸோட உண்மைகள். ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அமைதியாக வச்சுக்கோங்க, உட்காந்துட்டு உங்கள் கண்ணை மூடிட்டு மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போது அந்த பர்சன் வந்து உங்களை பற்றி நல்ல தாட்ஸாக வச்சுருக்காங்க, உங்களை பற்றின கெட்ட தாட்ஸை வெளில வந்து அனுப்புகிறாங்க. ஓகேவா? அவங்க மனசுலேருந்து வெளில அனுப்புகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட லவ் அவங்களுக்கு போகுது அண்ட் உங்களோட பேட் தாட்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து வெளில வருது. இந்த ரெமெடியை வந்து ஒரு 5 மினிட்ஸ் திங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க அன்பு காமிக்கிறாங்க உங்களுக்கு, எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த விஷயத்தை நினச்சி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் ஒன் என்னென்னா, யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பர்சன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரியான ப்ரொபோசல் நடந்துச்சு இது எல்லாமே வந்து கமெண்டில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். அண்ட் எல்லார் லைஃப்லேயுமே இப்படி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லவ் வந்துட்டு சம்டைம்ஸ் கிடைக்காது. இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா, ஒரு நல்ல லைஃப் நமக்காக காத்துட்ருக்கு. அந்த லைஃப் தான் நம்மளை இவ்வளோ லவ்லேருந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிது. எந்த லவ்லேயும் நம்ம சிக்காமல் வரோம் இல்லையா? ஸோ நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அது ஒர்த்தாக நமக்காக இருக்குது. ஸோ அதனால தான் சம் லவ் எல்லாமே அவாய்ட் ஆகும். நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், செல்ஃப் கேர் பண்ணுங்கள். செல்ஃப் கேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயமுமே நல்லா நடக்கும். அண்ட் ஃபீல் பண்ணுங்கள் யூனிவர்ஸை. ஒவ்வொரு விஷயம் நீங்கள் ரியலைஸ் பண்ணால் தான் புரியும் எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு, எது நடந்தாலுமே. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து ரியலைஸ் பண்ணணும், நடக்கும்போது அதை உணரணும். யூனிவர்ஸ் நமக்கு வந்து நடத்தி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு, லைக் அந்த மாதிரி. ஓகேவா? I will see you in the next video. Bye. Take care.